எல்லாருக்கும் வணக்கம். 2026 பொங்கல் பரிசு பத்தின ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு. ஆமாங்க, தமிழ்நாடு அரசு இந்த வருஷத்துக்கான பொங்கல் பரிசு தொகுப்ப அறிவிச்சிட்டாங்க. இதுல ரொக்க பணமும் இருக்கு. ஆனா கூடவே ஒரு முக்கியமான கண்டிஷனும் இருக்கு. அது என்ன, யாருக்கெல்லாம் இந்த காசு கிடைக்கும்? வாங்க எல்லாத்தையும் தெளிவா பார்க்கலாம். மக்கள் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இது. இந்த வருஷம் பொங்கல் பரிசுல பணம் இருக்குமா இருக்காதான்னு நிறைய பேச்சு போயிட்டு இருந்துச்சு இல்லையா? இப்போ அந்த காத்திருப்புக்கு ஒரு வழிகாட்டி கிடைச்சிருக்கு. சரி, எவ்வளவு பணம் தராங்கன்னு முதல்ல பாத்துரலாம். ஆமாங்க, நீங்க பாக்குறது கரெக்ட் தான். இந்த பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டு வச்சிருக்கிற குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் ரொக்க பணம் கொடுக்க போறதா முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இந்த பண்டிகை நேரத்துல இது பல பேருக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும் இல்லையா? சரி, இந்த தொகுப்புல வெறும் பணம் மட்டும் தானான்னு கேட்டா அதுவும் இல்ல. அந்த 5000 ரூபாயோட சேர்த்து பொங்கல் வைக்கிறதுக்கு 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சக்கரை, அப்புறம் ஒரு முழு நீள கரும்புன்னு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா தராங்க. இந்த பரிசு தொகுப்பு யாருக்கெல்லாம் கிடைக்கும்னா, தமிழ்நாட்டுல இருக்கிற 2.25 கோடி ரேஷன் அட்டை வச்சிருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் இது பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு ரொம்ப பெரிய திட்டம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். 2.25 கோடி குடும்பங்களுக்குன்னு சொன்னாலும் ஒரு சின்ன கேள்வி இருக்கு. அதாவது, ரேஷன் கார்டு வச்சிருக்கிற அத்தனை பேருக்குமே இது கிடைச்சிடுமா? ஏன்னா இதுல ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. அது என்னன்னு அடுத்ததா பார்க்கலாம். ஆமாங்க, இந்த முறை ஒரு புது கண்டிஷனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு நிபந்தனை காரணமா சில குடும்பங்களுக்கு இந்த பொங்கல் பரிசு கிடைக்காம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த வருஷ திட்டத்துல வந்திருக்கிற ஒரு பெரிய மாற்றம். கிடைச்சிருக்கிற தகவல்படி இந்த புது ரூல்னால கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இந்த பரிசு வாங்க தகுதி இல்லாதவங்களா ஆக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ரேஷன் கடையை சரியா பயன்படுத்தாததுதான்னு சொல்றாங்க. அப்போ என்னதான் அந்த கண்டிஷன்? ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க உங்க ரேஷன் கார்டை யூஸ் பண்ணி கடந்த 6 மாசத்துல ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கியிருந்தா நீங்க தகுதியானவர். ஒருவேளை 6 மாசமா நீங்க ரேஷன் கடையில எந்த பொருளுமே வாங்கலன்னா உங்களுக்கு இந்த பரிசு தொகுப்பு கிடைக்காது. இதுதான் அந்த முக்கியமான நிபந்தனை. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட என்ன மாதிரியான ரேஷன் கார்டு இருக்குங்கிறத பத்தி நீங்க கவலைப்பட தேவையே இல்ல. அதாவது, சக்கரை கார்டா அரிசி கார்டான்னு எந்த பாகுபாடும் கிடையாது. நீங்க கார்டை பயன்படுத்தியிருந்தாலே போதும், உங்களுக்கு பரிசு உறுதி. இதுல எந்த பாகுபாடும் காட்டப்படாதுன்னு அரசாங்கம் தெளிவா சொல்லியிருக்கு. சரி, இந்த பரிசை எப்படி வாங்குறது? அதோட வழிமுறை ரொம்ப ஈஸி. ஜனவரி 2ஆம் தேதிக்கு அப்புறமா ரேஷன் கடை ஊழியர்களே உங்க வீட்டுக்கு வந்து டோக்கன் கொடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஜனவரி 9ஆம் தேதிக்கு மேல நீங்க அந்த டோக்கனை எடுத்துட்டு போய் உங்க ரேஷன் கடையில பணத்தையும் பொருள்களையும் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இதெல்லாம் அறிவிப்புகளா இருக்கு. இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வ அரசாணை, அதாவது ஜிஓ, இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியாகும்னு நாம எதிர்பார்க்கலாம். அந்த அரசாணை வந்ததும் எல்லா விஷயங்களும் இன்னும் தெளிவாயிடும். அதுவரைக்கும் நீங்க தகுதியானவரா இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்த அறிவிப்புக்காக காத்திருப்போம்.